ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். அண்ட் நேத்திக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், இந்தமாரி ராகுல், நீ வந்து நுனிப்புல் தான் மேய்கிற, யூ நாட் அன் எக்ஸ்பர்ட்டு. ஸோ நீ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிற, நாய் வாய் வைக்கிற மாதிரி வைக்கிற, இதுலேயும் நீ எக்ஸ்பர்ட் கிடையாது. அண்ட் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஐ மீன் லைக் எவ்ரி ஒன் ஹஸ் காட் தியர் ஒப்பீனியன். ஸோ அவங்க வந்து சொல்கிறதுல அவங்களுக்கு அந்த உரிமைலாம் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரெண்டு வேறு. ஸோ அதனால் தட் இஸ் ஆல் ஓகே. அண்ட் சரி, ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுத்து ஒரு டாப்பிக்காக பண்ணுவோம். அந்த நுனிப்புல்லே வந்து ஈவன் யூடியூப் நம்மளுக்கு $1 கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விச் இஸ் ஹெல்ப்ஃபுல்ல. சரி, ஓகே, அது பார்ப்போம். சரி, இந்த நுனிப்புல் மேயறது அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து லெட்ஸே வந்து நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அண்ட் ஐடியில் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர் ஏதோ ஒன்று தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம், 1-2 விஷயம் தெரியுது. அதேமாரி அடுத்தது கிரிப்டோவில் பற்றி கொஞ்சம் தெரியுது, இப்படி தெரியுதுன்ட்டு ஒரு ஒரு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதுதான் வந்து நுனிப்புல். எதுலேயும் ஒரு மாஸ்டர் கிடையாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்றது தான் அந்த நுனிப்புலுக்கு அர்த்தம். சரி, ஓகே. இந்த நுனிப்புல் மேயறது வந்து ஒர்த்திட்டா, இது நிஜமாக ஒர்த்தா, அண்ட் இதை வச்சு வந்து எதாவது அச்சீவ் பண்ண முடியுமா? அண்ட் ஐ மீன் லைக் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதோ, இல்லை அதை வச்சு சம்பாதிக்க முடியுமா, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதோ, ஏதாவது இது வச்சு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நுனிப்புல் நான் சொல்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பேசிக்காக அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நுனிப்புல், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பொருள் வச்சுருக்கீங்க. அந்த பொருளை வந்து நீங்கள் சந்தையில் போய் விற்கிறப்ப அந்த பொருளோட மதிப்பு வந்து நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் அதுக்கு எவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதுதான் அதோட ஒரிஜினல் மதிப்பு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட் விற்கிறீங்க அப்படின்னா அதோட கொள்முதல் விலை வந்து ஒரு ₹10. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போய் நீங்கள் விற்கிறப்ப ₹15 நீங்கள் சொல்லி விற்கிறீங்க. ஆனால் ₹15 வாங்கலை, பேரம் பேசி ₹12 கொடுக்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ₹2 லாபம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த பொருள் விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ₹12 வந்து விற்றுடுறீங்க. இதேமாரி இன்னொருத்தன் வந்து இன்னொரு டார்ச் லைட்டை விற்கிறான். அவன் ₹18 விற்கிறான், ₹20 விற்கிறான். அதே டார்ச் லைட் தான் கிட்டத்தட்ட. அண்டு அவன்கிட்ட போய் பேரம் பேசுகிறாங்க. அவன் வந்து விலைலாம் குறைக்க முடியாதுங்க, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் கரண்ட்டு போச்சுன்னா இருட்டில் கிடங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுது? அவங்ககிட்டையும் வந்து கொஞ்சம் பொருள் வந்து விற்கிது, உங்கள்கிட்டையும் கொஞ்சம் பொருள் விற்கிது. அண்டு இது வந்து ஒரு பிஸ்னஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அதோட விலை இவ்வளோ, நம்ம அதில் ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம், அதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதை வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இதே விஷயத்த கொண்டு போய் உங்களோட ஸ்கில் செட்டை சேருங்க. அதாவது நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட ரெஸ்யூமே எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு அதான் உங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் போய் நீங்கள் கேட்குறீங்க, இந்தமாரி எனக்கு என்னோடய திறமை இவ்வளோ திறமை இருக்குது, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அண்டு எனக்கு வந்து ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து சரி ஓகேப்பா, நான் உனக்கு வந்து ஒரு மாதம் ₹30,000 சம்பளம் தரேன், வந்து வேலை செய் அப்படின்வாங்க. சில பேர் வந்து இல்லை, நான் உனக்கு ₹20,000 தான் வேலை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ₹20,000 தருவேன், நீ வந்து வேலை செய் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ₹30,000 வந்து ஓகேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ₹30,000 பத்தாதுங்க, எனக்கு ₹50,000 வேணும், ஏன்னா நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், மற்றவங்களோட இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக செய்வேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ என்னால் வந்து இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களோட பெட்டராக பண்ண முடியும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னை நம்பி இந்த ஒர்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ₹50,000 பேரம் பேசுவீங்க. சில பேர் வந்து என்னென்னா அந்த ₹20,000 சொன்னதுக்கே வந்து சரி ஓகேங்க, எனக்கு ஏதோ வேலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஐயா, நம்மளுக்கே வந்து சுமாராக தான் தெரியும் ஆட்டோகேடு, நம்ம போய் உட்காந்து அப்புறம் எப்படி செய்வோம், ஸோ அதனால் கம்மியாக கேட்டால் நம்மளை வந்து அப்புறம் வேலையை விட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க, நம்மளுக்கு பொறுமையாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த கம்மி சேலரிக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம அந்த நுனிப்புல்லை கொண்டு வந்து இங்கே துணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் நுனிப்புல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, ஏதோ ரோபோட்டிக்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் சந்தையில் சேல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்தமாரி எனக்கு வந்து ஐஓடி தெரியும், எனக்கு ரோபோட்டிக்ஸ் தெரியும், எனக்கு ஆர்டிங் ஸ்கல்ப்டிங் தெரியும், அது தெரியுதுன்ட்டு. இப்போ அந்த பொருளுக்கு என்ன விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு இருக்குல்ல,
அங்கே தான் வந்து நீங்கள் மாஸ்டரா இல்லை ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா அப்படின்றது வந்து தெரியும். நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து சொல்லலாம், நான் வந்து பயங்கர புலி, மேக்ஸில் புலி, அப்படி இப்படி என்ன வேணாலும் பேசலாம். பட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் அந்த பொருளோட விலை வந்து அங்கே தான் வந்து நிர்ணயிக்கப்படுது. நம்ம என்ன வேணாலும் யோசித்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு நம்ம போய் மார்க்கெட்டில் நம்ம ஏதோ ஒரு ஸ்கில் செட்டை விற்க போகிறோம். பட் அங்கே வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சிவில் இன்ஜினியர், நீ வந்து மெக்கானிக்கலில் வந்து ஒரு சில விஷயம் நீ தெரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு நான் வந்து இந்த வேலை கொடுக்கணுன்னா உனக்கு நான் என்ன சம்பளம் கொடுப்பேன்? ஏன்னா நீ வந்து இப்போ நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு வந்திருக்க, ஓகேவா? உனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயத்த. வேறஸ் இன்னொருத்தன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து 4 வருஷம் உட்காந்து படித்து அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து உன்னோட சாலிடாக நாலேஜில் இருக்கான், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறான். நான் அவனுக்கு வந்து மாதம் 50,000 சம்பளம் கொடுக்கணும். உனக்கு நான் 10,000 கொடுத்தாலும் அந்த வேலையை நீ உருப்படியாக செய்வியான்னு தெரியாது, ஏன்னா இதில் உனக்கு ரொம்ப கம்மி தான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், உன்னை எடுக்கவே மாட்டான், வேலையில் எடுக்க மாட்டான். ஸோ அப்போ அந்த நுனிப்புல் மேய்ஞ்சதுக்கு அப்படின்றதுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஓவராலாக ஒரு ஐடியா, ஓகே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுன்னா என்ன இருக்குது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர அதை நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு விற்க முடியாது, அதுக்கு விலை கிடையாது, விலை போகாது. சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்போம், ஓகே? சின்ன வயசில் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 15-14 வயசுலேருந்து அந்தளவுக்கு தோணாது. நம்ம வந்து போய் கிரிக்கெட் விளையாட ஜாலியாக இருக்கும், பம்பரம் விட்டா ஜாலியாக இருக்கும், பட்டம் விட்டா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த வயசில் இருக்கிற பசங்க இருக்கிற இடத்துல நம்ம காலங்காத்தால் எந்திரிச்சு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் செஸ்ஸு படிக்கிறதுன்றது ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு காலங்காத்தால் படிக்கிறதுனா எவ்வளோ கடுப்பாக இருக்கும், சாட்டர்டே சண்டே ஆகுமா விளையாடாமல். ஸோ அந்தமாரி வந்து ஒரு போரிங்கான விஷயத்த வருஷக்கணக்காக கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு அந்த வயசில் நம்மளை யாரும் வந்து புஷ் பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு நம்ம நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம், நம்மளோட ஃபோட்டோலாம் பேப்பரில் வருது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறப்ப யாராவது வந்து நம்மளை வந்து நீ செஸ்ஸில் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? See, that is the thing. ஸோ அவங்க சொல்கிறது என்னன்னாலும் சொல்லட்டும், ஸோ தட் இஸ் ஓகே. பட் த பாயிண்ட் இஸ், நம்ம திரும்ப வந்து என்ன சொல்லணுன்னு இருக்குல்ல, அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் என்னென்னா, இப்போ யாராவது உங்களை வந்து நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் வந்து பல வருஷம் எஃபர்ட் நீங்கள் போட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, லக்கில் வரல, நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு வரல. ஸோ அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க. சரிப்பா, நான் வந்து நுனிப்புல் மேய்ஞ்சி ஒரு சிவில் இன்ஜினியராகவும் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹையஸ்ட் சேலரியில் இருந்தேன், ஃபைபர் ஆப்டிக்ஸ்லேயும் வந்து ஒரு ஹையஸ்ட் சேலரியில் வேலை செஞ்சேன், ஐடிலையும் வேலை செஞ்சேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் வேலை செஞ்சேன், இப்போ ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிருக்கேன், இம்போர்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எல்லாமே நுனிப்புல்ல வந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேலஞ்ச், நீங்கள் ஒரு விஷயத்தை நுனிப்புல் மேய்ங்க, ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு வெப்சைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான விஷயம். உலகத்தில் வந்து ஸ்கூல் ஃபெயில் ஆனவங்க கூட வந்து வெப்சைட் பில்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சிம்பிள் வெப்சைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய நாலேஜ் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து வேர்ட்ப்ரெஸ் உட்காந்து ஒரு 2 நாள் அதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த வேலையை செய்யலாம். அவ்வளோதான், 2 நாள். சரி, அந்தமாரி ஒரு 2 நாள் செலவு பண்ணி உடம்பு வளைஞ்சி ஒரு விஷயத்த படித்து உங்கள் வீட்டை சுற்றி வந்து ஏதோ கடைகள் இருக்கும், நிறைய கடைங்க இருக்கும். அவங்க நிறைய பேருக்கு வெப்சைட்லாம் இருக்காது. அவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு, அதிகமாக கூட இல்லை, ஒரு 100 ரூபா வாங்கிட்டு உங்களோட ஸ்கில் செட் அங்கே விற்க பாருங்கள். அதை வாங்கினாங்கன்னா தென் யூ கேன் இமேஜின், அதை நீங்கள் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம இல்லாத ஒரு ஃபீல்டில், புதுசாக ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒர்த்தாக ஆகிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு 1 கோடி ரூபா நம்மளுக்கு கொடுக்கணுன்னா, நம்ம இல்லாத ஒரு ஃபீல்டில் நம்ம இருக்கிற ஃபீல்ட்லேயும் அதேமாரி நம்ம சம்பாதிக்கிறோம், இல்லாத ஃபீல்ட்லேயும் நம்ம அதேமாரி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? பட் த பாயிண்ட் இஸ், நம்மளை அந்தமாரி ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா வந்து
இட் இஸ் லைக் நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் வி ஜஸ்ட் ஹேவ் டு எஜுகேட் தம். அது நம்மளோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து இட் இஸ் குட். பட் ரொம்ப பெரிய தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் இக்னோர் இட். நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பிகாஸ் தேர் ஜஸ்ட் நோபடி. ஸோ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்து, நம்மளோட சேனலில் வந்து என்னோடய ஹோல் பாயிண்ட் வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் பீப்புள். அவங்கள வந்து ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி கக்கூண்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசித்து ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களோட பொட்டென்ஷியலை லாக் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஏன் வந்து என்னோடய நாலேஜ் இவ்வளோ விஷயத்தை வந்து எதுக்கு நான் சொல்லணும்? ஒரு மைனிங் ரிக்கை பற்றி சொல்கிறதில்ல, நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் வீடியோஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனல்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மைன் பண்ணுறேன், அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பேச மாட்டாங்க. நான் என்ன மைன் பண்ணுறேன், எவ்வளோ காசு பண்ணுறேன், என்னமாரி ரிக் அசம்பிள் பண்ணுறேன், இந்தமாரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. பட் எப்படி ஆக்சுவலாக வந்து மைனிங் ட்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இட் ஆட்ஸ் டிஃபிகல்ட்டி. இப்போ நீங்கள் வந்து இப்போ என் வீடியோவை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து இதேமாரி மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கிரிப்டோ கரன்சி மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு காசு கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த நிறைய பேசிக் விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பட்டன்லாம் அமுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு கிராஃபிக் கார்டு எல்லாத்தையும் வாங்கி காசெல்லாம் போட்டு மைனிங் ஆரம்பிக்கலாம்னு உட்காருவீங்க. பார்த்தா மிஷின் டவுன் ஆகிட்டே இருக்கும், ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும், காசு ஒன்றும் பெருசாக வராது, எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ போகும். நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் திரும்ப கிராஃபிக் கார்டை விற்றுட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் வச்சுருந்தவர் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த 2 மாதம் வந்து அவரோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹி வுட் ஹவ் ஏர்ன் திஸ் மணி. அதுக்கப்புறமும் நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா மைனிங் பற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட் வந்துடுச்சா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் தட் இன்டென்ஷன். ஸோ எனக்கு வந்து ஐம் நாட் ரியலி, ஏன்னா இந்த பணத்தை என்ன கொண்டா போகிறோம். ஸோ எல்லோரும் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயமா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த நாலேஜ், மெயினாக நாலேஜ் தான். இந்த பணன்றதை விட அந்த நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சால் நாளைக்கு அவங்க ஒரு 4 பேர்கிட்ட இதை பற்றி பேசுவாங்க. அவங்களோட பிள்ளைங்கக்கிட்டேயோ இல்லை வந்து அவங்களோட ரிலேட்டிவ் பசங்கள்கிட்டயோ கசின்ஸ்கிட்டயோ வந்து இதை பற்றி பேசுவாங்க. வெட்டியாக வந்து அஜித் விஜய் அப்படி இப்படின்னு சண்டை போடுறதுக்கு பதிலாக இந்தமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, ஸோ அதனால் நம்மளை யாராவது வந்து நுனிப்புல் மேய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சேலஞ்ச் கொடுங்க. நுனிப்புல் மேய்ஞ்சி ஒரு 100 ரூபா சம்பாதிக்க சொல்லுங்கள். அது பாசிபிள் அப்படின்னா தென் வில் சி. ஓகே, தேங்க்ஸ் கைஸ், சியர்ஸ்.